அசர்பைஜான் நாட்டிலிருந்து 62 பயணிகளுடன் சென்ற விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பல ஆயிரம் அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த அந்த விமானம் படிப்படியாக உயரம் குறைந்து கொண்டே வந்தது. மிகவும் தாழ்வாக கடல் பகுதியை ஒட்டி பறக்கத் தொடங்கியதால் பலரும் அதனை அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். பலமுறை அதே பகுதியில் சுற்றி வட்டமடித்த விமானத்தை பார்த்த அந்த பகுதி மக்களுக்கு விமானத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் மிக வேகமாக தரையை நோக்கி இறங்கிய விமானம் சில நொடிகளில் தீப்பிழம்பானது. துருக்கி நாடு அருகே அமைந்துள்ள நாடுதான் அஜர்பைஜான். இந்த நாட்டுக்கு சொந்தமான அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் 62 பயணிகள் மற்றும் 5 விமான ஊழியர்களுடன் பக்கு என்ற இடத்திலிருந்து ரஷ்ய நாட்டில் உள்ள கிராஸ்னி விமான நிலையம் நோக்கி புறப்பட்டிருக்கிறது. விமானம் கஜகஸ்தான் நாட்டு எல்லையில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த விமானத்தை பாதுகாப்பாக அருகே உள்ள அத்தாவ் விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க விமானி உதவி கோரியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் பல ஆயிரம் அடி உயரத்திலிருந்து மிக வேகமாக தரையை நோக்கி இறங்கியது. அதே வேகத்தில் கடல் அருகே உள்ள தரைப்பகுதியில் மோதி மிகப்பெரிய தீ ஜுவாலையுடன் வெடித்து தீப்பிடித்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக கஜகஸ்தான் நாட்டின் பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்து படுகாயமடைந்த 25 பேரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து அஜர்பைஜான் நாட்டு அதிகாரிகள் கஜகஸ்தான் நாட்டு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு விபத்து குறித்து விவரங்களை கேட்டறிந்தனர். இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் பலியானதாக கஜகஸ்தான் நாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணையில் ரஷ்ய நாட்டில் உள்ள கிராஸ்னி விமான நிலையத்தில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் அங்கு விமானத்தை இறக்க முடியாத சூழ்நிலை காணப்பட்டுள்ளது. இதனால் அஜர்பைஜான் விமானம் அருகே உள்ள வேறு விமான நிலையங்களில் இறக்குமாறு விமானிக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விமானி அருகே உள்ள வேறு விமான நிலையங்களில் இறக்க முயன்றபோதுதான் விமானம் கட்டுப்பாட்டை இழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகி உள்ளன. விபத்துக்குள்ளான விமானத்தில் அந்த நாட்டை சேர்ந்த 32 பயணிகளும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 16 பயணிகள் மற்றும் கஜகஸ்தான் நாட்டைச் சேர்ந்த 6 பயணிகள் பயணித்ததாக அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். அஜர்பைஜான் நாட்டு விமானம் தரையில் மோதி வெடித்துச் சிதறும் காட்சிகள் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.